ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் எம்மோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய தினமும் நிறைய விடயங்கள், அதாவது இலங்கையில் நடக்கின்ற இசைத்துறையில் நடக்கின்ற பல்வேறு சம்பந்தமான நிறைய விடயங்களை எம்மோடு அதிதி பக்கத்தில் வந்து பேச இருக்கிறாரு இசையமைப்பாளர் கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்கள். வணக்கம். 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 முதல் கேள்வியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த துறை மீது, அதாவது இந்த இசைத்துறை, இந்த கலைத்துறை மீது நீங்கள் வந்து ஆர்வம் செலுத்துறதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்ம குடும்ப பின்னணியில் வந்து கலைத்துறை சம்மந்தமாக அப்படிலாம் கிடையாது, இல்லை வியாபாரத்துறை சார்ந்தவங்க தான். இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு தான் நான் நினைக்கிறேன். சிறு வயதுலேருந்து எனக்கு இந்த இசை மீதும் நான் ஒரு பேசிக்காக ஒரு தாள வாத்திய கலைஞன், அப்படியே இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு பயணம் தான் அது. எங்களுக்கு தெரியும் இசையமைப்பாளர் கருப்பையா பிள்ளை பிரபாகரன் யார் அப்படின்னு. மக்களுக்காக நீங்கள் யார் அப்படின்னு ஒரு சிறிய அறிமுகம் வந்து சொல்ல முடியும்? ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து நாங்கள் இந்த அறிமுகம் நிறையா பேசியிருக்கிறனால சிம்பிளாக சொன்னால், நான் வந்து என்னோட ஹோம் டவுன், நான் பிறந்து படித்து வளர்ந்த ஊர் வந்து ஹேட்டன், மலையகத்தை சேர்ந்தவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற நேரமே, அதுக்கு முன்னே எனக்கு இசை மீது ரொம்ப இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற நேரம் இந்த தாளவாத்தியம் அப்படிங்கிறது ஸ்கூலில் வளமையாக ஸ்கூலில் மேசையில் தட்டி தான் எல்லா கலைஞரும் ஆரம்பம். அந்த மாதிரி ஆரம்பித்த பயணம் வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அங்கே ஊரில் உள்ள சில நண்பர்கள் ஜட்ஜ் பண்ணனால அங்கே உள்ள ஒரு இசைக்குழுவில் எனக்கு டிரெக்டாகவே ஒரு வாய்ப்பு கிடைச்சி, நான் எந்தவித பயிற்சியும் எடுக்காமலே அப்போ அந்த இசைக்குழு மூலமாகவே நான் ஒரு ட்ரம்ஸ் வாத்திய கலைஞனாக ஆரம்பித்தேன். அதாவது ரெயின்போன்னு சொல்லி ஹேட்டன் ரெயின்போன், அதில் ஆரம்பித்த பயணம் வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏன்னா இது தொழிலாக செய்யணுமா இருந்தால் தலைநகரம் நோக்கி வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அப்படியான நேரத்தில் வந்து நான் நினைக்கிறேன் 90களுக்கு பிறகு 1990களுக்கு பிறகு வந்து கொழும்புக்கு வந்து இங்கே உள்ள சகல இசைக்குள்ளேயும் ஒரு ஃப்ரீலான்ஸ் பிளேயராக நான் வாசிச்சிருக்கிறேன். எல்லா பெரிய இசைக்குள்ளேயும் வாசிச்சிருக்கிறேன். 96ஆம் ஆண்டிலிருந்து இப்போ கடந்த 2022ன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் இப்போ ஃபிக்ஸ் பிளேயராக அக்னி சிவகுமாரன் அக்னி இசைக்குழுவில் கிட்டத்தட்ட 30 வருஷம் தொடர்ந்து பயணித்தோம். தெரிந்த ஒரு நீண்ட தூர பயணத்தில் வந்து சில எங்களை அந்த பயணிக்கிற நேரம் கருத்து வேறுபாடு வரலாம். அப்படியான ஒரு நிலை காரணமாக இப்போ நான் இப்போ ஒரு வருஷமாக நான் தனியாக ஒரு இசைக்குழுவாக லெஜண்ட்ஸ், அதாவது அக்னி லெஜண்ட்ஸ் தான் ஆரம்பித்தோம். இங்கே அக்னி அவங்க ஆல்ரெடி அந்த பேர் இருக்கிறதுனால லெஜண்ட்ஸ்கிற பேரில் என்னுடைய தனி இசைக்குழுவாக இப்போ பயணிச்சுட்டு இருக்கிறேன். தனி இசைக்குழுவை பற்றி கொஞ்சம் மேலதிகமான விவரங்கள் என்னென்னா, எனக்குன்னு ஒரு சில இலக்குகள் இருக்குது. இலங்கை இசைத்துறையில் வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது. மற்றது நம்ம தனியாக அந்த ஆடியன்ஸ் வியாபாரமாக மட்டும் இதை பார்க்காம எங்களுக்கு பிறகு வர ஜெனரேஷன், ஏன்னா இப்போ இலங்கையில் வந்து சினிமாவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு வியாபார ரீதியாக ஒரு சக்ஸஸான இண்டஸ்ட்ரிங்க இல்லை தமிழ் துறையில். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து இந்தியா சினிமா, இந்தியா நம்ம ஆடியன்ஸ் அதுக்கு தான் பழகிப்பட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு தொழில் ரீதியான இண்டஸ்ட்ரியாக ஒரு விதை சரி நாங்கள், ஏன்னா இப்போ நிறையா இப்போ எங்களுடைய பயணம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதில் ஒன்றும் இது பண்ண போகல, ஒரு விதை விதைக்கலாம். எங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு விதை, அடுத்த ஜெனரேஷன் வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியாக இந்தியா மாதிரி இலங்கையிலும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு தான் இந்த குழுவும் நான் பயணிக்கிறோம். அப்போ தனியாக அந்த எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு எடுத்துக்கிட்டால் குத்து பாட்டு, இந்த ஹிப்ஹாப் சாங்ஸ் இப்படி தான் ட்ரெயின் போயிட்டு, அதெல்லாம் தாண்டி மியூசிக் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எங்களுடைய பயிற்சியாக இருக்கட்டும், எங்களுடைய வளங்களாக இருக்கட்டும், எல்லாம் வந்து அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 96ல் வந்து கொழும்புக்கு வந்துட்டேன், இந்த இசைத்துறையை வந்து தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இசைத்துறையை வந்து தேர்ந்தெடுக்கிற நேரமும் சரி, நீங்களே வந்து தனியாக வந்து ஒரு குழுவை வந்து இயக்குற நேரமும் சரி, பல்வேறு சம்மந்தமான நிறைய சவால்கள் வந்து எதிர்நோக்கியிருப்பீங்க. அந்த சவால்கள்லாம் என்ன? சவால்கள்னால் என்னென்னா, முதலாவது இதை தொழிலாக எடுத்துக்கிறதே வந்து இலங்கையில் வந்து பெரிய சவால் தான். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம் வந்து என்னென்னா, இலங்கையில் இந்த கலைத்துறையை தொழிலாக எடுத்துக்கிறது வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு களம், அப்படியான ஒரு ரூட் தான் அது. ஏன்னா இது வந்து இது நிரந்தரமான ஒரு வருமானமோ இதை நோக்கி எதிர்காலமும் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு கடவுள் இது ஒரு வரமாக கொடுத்துருக்கனால அந்த கலைஞனுக்கு தான் தெரியும், அதை விட்டு வெளியில் வரையில. இது அது போதைன்னு சொல்கிறது என்ன தெரியும், நல்ல போதைன்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு அதில் அச்சீவ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வந்து இலங்கையில் ரிஸ்க் தான். அப்போ இன்றைக்கு எடுத்துக்கிட்டாக்க எல்லாமே வந்து இப்போ இந்திய ஃபீல்டுங்கிறது வந்து பெரிய மெகா ஃபீல்டு.
அது வந்து உலக தரம் வாய்ந்து இன்றைக்கு உலகிலேயே நம்பர் 1. அதோட வந்து எங்களை கம்பேர் பண்ணுறதோ இல்லாட்டி அது வந்து ஒரு பெரிய சவால். அது ஒரு பெரிய சவால். அப்போ இங்கே வந்து பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப லோ. அப்போ அப்படிங்கிற நேரம் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணுங்கிறது வந்து மக்கள் மனசை வெல்றதுங்கிறதே பெரிய சவால் தான். ஏன்னா இங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு இன்றைக்கு அதுவும் இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள ஆடியன்ஸ் யாருக்குமே வந்து இங்கே உள்ள இண்டஸ்ட்ரி பற்றியோ இங்கே உள்ள கலைஞர்கள் பற்றியோ அவங்க உள்ளுக்குள்ள விஷயங்கள் டேலண்ட்ஸ் இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ தெரியாதுங்கிறேன்னா அவங்களுக்கு நான் அதை ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய சவால் தான். அப்போ தெரியாத ஒருத்தர் நபர்கிட்ட போயிட்டு நாங்கள் இது ஏன்னா மீடியா சப்போர்ட்ஸும் இங்கே இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ அதாவது அரசாங்க நிறுவனங்களுக்கு பிறகு தனியார் நிறுவனம் வந்த பிறகு வந்து எல்லாமே வியாபாரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நாங்கள் அவங்கள குறை சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு விளம்பரம் அப்படி இப்படி இருந்தால் தான் அவங்க அதை சேனலில் நடத்தலாம். அப்படிங்கிற எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் மக்கள் மனதை வெல்லணுங்கிறது பெரிய சவால். இது வந்து மக்களோட பார்வை தான் வித்தியாசம். அப்போ அங்கே உள்ள ரீச்சும் இங்கே உள்ள இதுவும் இப்போ உங்களோட கேள்வியிலேயே இதுக்கான பதில் இருக்குது. என்னென்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கடந்த ஒரு வருடம் 2 வருட இடைக்காலப்பட்டத்தில் வந்து இந்தியன் ரியாலிட்டி ஷோவில் இலங்கையில் உள்ள சில கலைஞர்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க பேசும் பொருளாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டாங்க. இதே கலைஞர்கள் வந்து இங்கே இருக்கிற நேரம் இங்கே சேனல்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த யாரும் கண்டுக்கலை. அப்போ அந்த நேரம் இல்லாத திறமை இப்போ திடீர்னு வந்துருச்சா? அப்போ இங்கே இருக்குது. அதை வந்து மக்கள் வந்து திரும்பி பார்க்குறது இல்லை. இப்போ என்னுடைய பாட்டு நான் 500 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. சொன்னதான் தெரியும். அப்போ இலங்கையில் உள்ள அவ்வளோ சேனல்ஸ்க்கும் வந்து நான் ஜிங்கல்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கு நிறையா ஜிங்கல்ஸ்லாம் போயிட்டு எல்லா தனியார் வானொலியாக இருக்கட்டும் ஏதாவது. அப்போ அது வந்து நாங்கள் தான் பண்ணினோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து அது என்ன ஒரு சேனல் இதில் வீட்டுக்கு போடுவாங்க, இது யார் பண்ணது என்னங்கிறதெல்லாம் தெரியாது. நிறைய ஹிட் ஜிங்கல்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அப்போ அது டெய்லி கேட்குற நேரம், டெய்லி போகிற நேரம் மக்கள் மத்தியில் அது பேசப்படுது. அப்போ இது வந்து மக்கள் வந்து அதை அப்படி இந்தியானா பெஸ்ட்டு அங்கேருந்து அதை தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சும்மா ஜஸ்ட் நான் கேட்குறேன், ஆங்கிலத்தை இப்போ லோக்கல்னால் சரியான தமிழ் ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? லோக்கல் இங்கே உள்ள இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இல்லை லோக்கல்ங்கிற வசனம் வந்து தமிழில் என்னது? ஆங்கிலத்தில் லோக்கல், உள்ளூர். இது தான். ஏன்னா நான் எனக்கே ஒரு கரெக்டாக டவுட் வந்ததுனால நான் இது எடுத்து தமிழாக்கம் பண்ணி அது சரியான வசனம். லோக்கல் அப்படின்னா உள்ளூர் அப்படின்னு. இங்கே படித்தவங்க நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்து அடிமட்டம் வரைக்கும் லோக்கல்னால் என்னன்னா அது ஒரு பிரயோசனம் இல்லாது, அது வந்து பாவனைக்கு என்ன மட்டமானது அப்படிங்கிற ஒரு வசனம் தான் முக்கியம். அப்போ வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் அது உண்மையான அர்த்தம் வந்து உள்ளூர் கலைஞர்கள். அப்போ மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க? மட்டமான கலைஞர்கள், லோக்கல் ஆர்டிஸ்ட். அப்போ அது அப்படியே வந்து வகைப்படுத்து. அப்போ வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் இந்தியாவில் வந்து தான் நல்லா இருக்குமே. இப்படி நிறைய இருக்குது. இப்போ நாங்களும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இது வர நேரம் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் இந்தியன் ஆர்டிஸ்ட் யார்ஸை கூப்பிட்டு வரலாமா? நான் கதைக்கு வந்த மேட்டரே வந்து இங்கே இண்டஸ்ட்ரி வரணுன்னாக்கா இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறது தெரியாமல் எல்லாருமே இந்த மோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் சேனல் தான் பார்க்குறாங்க. இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் எல்லாரும். இங்கே எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது. இப்போ இலங்கையில் ஒரு பெரிய ஒரு விபத்தோ ஒரு பெரிய ஒரு இயற்கை இது நடக்கிற இந்தியா சேனலில் நியூஸ் சொன்ன பிறகு தான் நம்ம தமிழ் மக்கள் எலர்ட் ஆகிறாங்க. இந்த டிவியில் அது இப்படி ஒரு நியூஸ் போகுது பாருங்க, டக்குன்னு போடு, அந்த நேரம் போடுவாங்க லோக்கல். இப்படி தான் இங்கே நிலவரம் இருக்குது. இதை மாற்றுறதுக்கு வந்து எனக்கு தெரியும். இது வந்து ஜஸ்ட் இதை கேட்டு சில நேரம் இப்போ நீங்கள் யூடியூப்பில் இதை போட்டாக்க கமெண்ட்ஸில் வந்து எங்களை கிழிச்சு எழுதுவாங்க, இவருக்கு என்ன ட்ரெண்டு தெரியாமல் பேசுகிறாருன்றவாங்க. அப்போ அது இல்லை விஷயம். இது வந்து உள்ளுக்கால ஒரு உணர்வு ரீதியான விஷயம் இருக்குது. இதை மாற்றி அதை அனுபவிக்கிற நேரம் தான் இதோட வேல்யூ என்னங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க இலங்கையில் வந்து கலைத்துறையை தேர்ந்தெடுக்கிறது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு. கண்டிப்பாக. இது வந்து சொன்னதுக்கான காரணம் என்ன? இப்போ நான் வந்து முழு நேர கலைத்துறையை தொழிலாக செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும், அனுபவமாக தெரியும் எவ்வளோ ரிஸ்க் நான் அன்றாடம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ மாதாந்தம் எங்களுக்கான வருமானம் வந்து கரெக்டாக ரைட் நீங்கள் ஒரு ஜப் செய்றீங்க, உங்களுக்கு சம்பளம் வருது. இப்போ எங்களுக்கு வந்து ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் தான் எங்களுக்குரிய ஊதியம் வரும். அப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதம் எங்களுக்கு எதுவுமே இல்லைனாக்க அந்த நேரம் அன்றாடம் பசிக்கும் தானே, அன்றாட தேவைகளுக்கு தானே. இதை எப்படி சமாளிக்கிறோம்? இப்படி அதே நேரம் வந்து எங்களுக்கு
உறவினர்களோ இவங்களாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க சொன்னால் கேட்கல தானே, வந்து அந்த நேரமே சொன்னோம், இல்லை படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், இப்படியான ஒரு பேச்சுகள்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் யார்கிட்டையும் அந்த இதெல்லாம் எதிர்பார்க்காம நாங்கள் இதை சமாளித்து போகிறதுங்கிறது தற்கொலைக்கு சமமான ஒரு பாதை தான் இது. அப்போ ஏன்னா இந்த வார்த்தையை நான் பார்க்கறதுனால இனி வார ஜெனரேஷன் வந்து இது ஒன்று இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டாக டெவலப் பண்ணணும், அதுக்காக நீங்கள் உழைக்கணும், எடுத்த உடனே புகழ் அடைஞ்சிடலாம். ஏன்னா இன்றைக்கு எடுத்துகிட்டா இந்த யூடியூப் சேனல் பிடி வார்னர் வந்து என்ன ஒவ்வொரு நைட் உலகத்தை ரீச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுறாங்க. நான் என்ன சரி ஒரு கிறுக்குத்தனம் பண்ணுன்னா ஃபேமஸ் ஆகிடலாம். அதுக்கு பிறகு அங்கே யூடியூப்பில் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய ஆளுமை என்ன, எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் தேட மாட்டேங்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம், இந்த ட்ரெண்டு அப்படிங்கிற மாயைக்குள்ளே ஒரு பெரிய ஜீனியஸ்லாம் விழுந்து எழுந்திரிக்க முடியாமல் போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு படம் இந்தியன் 2 படம். அப்போ அந்த டைரக்டர் அதில் உள்ள நடிகர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்ங்கிறது தெரியும். அவங்க இந்த ட்ரெண்டுக்காகன்னு சொல்லி சில விஷயங்களை டார்கெட் பண்ணியோ இல்லாட்டி அதை அச்சீவ் பண்ணோ ஏதோ ஒரு சின்ன சர்க்கிளில் அது ஃப்ளப் ஆனதோட அவங்கள வந்து ஒரு காமெடியன் மாதிரி யூடியூப்பில் போட்டு கழுவி ஊற்றுறாங்க. அப்போ அவங்க சாதித்த விஷயங்களோ அது வந்து அங்கே எடுபடாமல் போயிடுது, ஒரு சின்ன சர்க்கிள். அப்போ இதுதான் இன்றைய மக்களுடைய மனநிலையும் இதுவும். அப்போ இந்த மாயைக்குள்ளுக்கு நான் ஆக்கள் வந்து தோல்வியை தான் சந்திப்போம், அதுக்குள்ளுக்கு போக நாங்கள் விரும்பவும் இல்லை. இந்தியாவில் உள்ள மியூசிக் டைரக்டர் வந்து இங்கே உள்ளவங்க வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே உள்ள கலைஞர்களை வந்து யாருமே வந்து கணக்கெடுக்கிறது இல்லை அப்படின்னு. மெயினான ரீசன் என்னவா இருக்கும்? சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டதாக இருந்தாலும் இல்லாட்டினா ஒரு ஆல்பம் சாங்கில் வந்து ஒரு லிங்கை வந்து போட்டதாக இருந்தாலும் இது நான் வந்து ஆட்சிய படைப்பு அப்படின்னு போட்ட நேரத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும். இனி வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அங்கே உள்ளவங்கள வந்து தான் ஒப்பிட்டு வந்து பேசுவாங்க இங்கே உள்ள மக்கள் வந்து கட்டாயமாக. ஸோ இப்படி வந்து மெயினாக வந்து பேசுகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஏன் பேசுகிறாங்க? இதுக்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்ன? அப்படி அது முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டார் வெளிவை தான் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு இந்த நபரை தெரியும் அப்படிங்கிறதுல என்ன பெருமை இருக்குது. அப்போ அதன் மூலமாக ரைட்டு இவர் தெரிஞ்ச இவருக்கு இந்த லிங்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இது வந்து இங்கே நம்மளோட ஆட்களுடைய ஒரு இயலாமைங்கிறத தான் சொல்லணும். நீங்கள் ரியலாக நீங்கள் பார்க்கணும் உங்கள்கிட்ட வச்சா இது நம்மளோட அது சின்னதாக இருக்கலாம், இல்லாட்டி எல்லாமே கிராண்டாக தான் இருக்கணும்னா இப்போ உதாரணம் சொல்ல போனால் இப்போ எனக்கு நல்லா அழகாக கவிதை எழுதணும், நல்லா அழகான பாட்டு எழுதணுன்னாக்கா நீங்கள் அதில் உள்ள கற்பனையை பார்க்காம அந்த பேப்பர் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பேனை என்ன பேனாவில் எழுதியிருக்கிறாங்க, இந்த எழுத்து அழகாக இருக்குது, இது முக்கியமாக இல்லாட்டி அதில் உள்ள மெட்டர் முக்கியமாக? மெட்டர் தானே முக்கியம். அப்போ எனக்கு வந்து சில நேரம் எனக்கு அந்த அழகான காகிதமோ அழகான பேனாவோ வாங்கி எழுத முடியாது இருக்கலாம். நான் சில மண்ணில் கூட எழுதக்கூடிய சூழலில் தான் இருக்கலாம்னு வச்சுக்கோமே, இல்லைன்னா ஸ்லேட்டில் எழுதக்கூடிய சூழல் தான் எனக்கு இருக்குன்னாக்கா அந்த கற்பனையை பார்க்க மாட்டேன். அதில் உள்ள பிரம்மாண்டத்தை தான் மக்கள் நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் பதிவாக இருக்கட்டும், இதாக வந்து இதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கிறாங்க. இப்போ சாதாரண ஒரு ஆள் போட்டால் எல்லாரையும் பார்க்க மாட்டாங்க. இப்போ அதுலேயுமே போட்டோன்னா அதுக்கு ஒரு வியாபாரம் ஊற்றி வச்சுருக்கிறாங்க. இதை பூஸ்ட் பண்ணி வைரல் ஆக்கலாமா, அதுக்கு ஒரு கணக்கு. 3 மாதத்துக்கு வைரல் ஆக்கலன்னா இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுது? 6 மாதம் 1 இயருக்குனாக்கா அதெல்லாம் டாலரில் பே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோனை இன்றைக்கி ஓப்பன் பண்ணாக்கா என்னுடைய ஒரு லிங்க் ஒன்று வந்து நீங்கள் விரும்பாமலே வந்து நிற்கும். அப்போ இந்த டெக்னிக்கல் இதில் வந்து நாங்கள் போக விரும்பவும் இல்லை, எங்களுக்கு அதுக்கான பலமும் இல்லை. அப்போ வந்து ஆனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த மக்கள் மத்தியில் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலே தவிர இப்போ என்ன சொல்கிறது, இது சாதித்த சில பேரோட எங்களுக்கு லிங்க் இருக்குது, அவங்க எங்கே மதிக்கிறாங்க. அப்போ நாங்கள் ரீச் பண்ணலை, நாங்கள் வேலை செய்யலை இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இருந்தாக்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இளையராஜா சார் பற்றி சும்மா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் அவருடைய தீவிர ரசிகங்கிறதில் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரை பற்றி ஒரு பாட்டு நான் எழுதி கம்போஸ் பண்ணி அது விஷுவல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு பர்த்டே ட்ரிபியூட்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நான் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சது ஒரு பாட்டு. இப்போ அதை சேனல்லாம் கேட்டு அப்பப்போ அவரோட பர்த்டே நெக்ஸ்ட் ரேடியோவில் போட வைப்போம், எல்லாம் விஷுவல் இருக்கிறனால ஏதாவது டிவியில் அன்றைக்கி நிறைய கரைச்சல் கொடுத்து போட வச்சு நாங்கள் ரசிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ அண்மையில் அவர் இலங்கைக்கு வந்திருந்தார், ஷோவுக்கு இலங்கைக்கு வந்திருந்த போது இந்த பாட்டு ஏற்கனவே இது வெளியில் இந்த யூடியூப்பில் இருந்ததுனால ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியில் இளையராஜா சார் நிகழ்ச்சியில் வந்து அந்த அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கே தெரியாது.
அதே ஆர்கனைசர் தான் இங்கே இலங்கையிலேயும் நிகழ்ச்சி செஞ்சார். அப்போ இங்கே வந்து அப்போ ரைட் அவர் ராஜா சார் அப்போ என்னுடைய அவரை அறிமுகம் கிடைச்சதுனால இந்த பாட்டை வந்து நீங்கள் ராஜா சார் முன்னுக்கு போட்டு காட்டுங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்கு முதல் நாள் அவருக்கான ஒரு விருந்து விவசாயத்தில் வந்து பெரிய எல்இடியெல்லாம் புக் பண்ணி ராஜா சார் உட்காந்து இந்த பாட்டை பார்த்தார் ஆடியன்ஸோட. அந்த அன்றைக்கு வந்து எல்லா ஆடியன்ஸோடையும் அவர் பார்த்து கை தட்டினார். அப்போ வந்து இது ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் தானே. ராஜா சார் அவரோட பாட்டை தவிர வேறு எங்கேயாவது உட்காந்து ஒரு பாட்டு பார்த்துருக்கிறாரா? சான்ஸே இல்லை. ஏன்னா இந்திய கலைஞர்களுக்கு கிடைக்காத ஒரு இது உண்டு. அப்போ இது வந்து நாங்கள் சரியான வேலையை செஞ்சுருக்கிறோம். அப்போ ஒரு லெஜண்ட்ஸ் வந்து அதை அதை பார்த்துருக்கா, அவர் ரசித்து அது வீடியோஸ்லாம் இருக்குது. நம்ம போலியாவுன்னு சொல்ல தேவையில்ல, இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து நாங்கள் வந்து ரைட் இவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய கண்டெக்ட்ஸில் வந்து நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு விஷயம் வந்து தொடங்குற நேரத்தில் அந்த ஒரு முதல் அச்சீவ்மெண்ட் வந்து எப்பயுமே நம்மளோட மனசுக்குள்ளே அப்படியே வந்து பதிவாகியிருக்கும். அந்த முதல் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ண அந்த பாடலை பற்றி மேலதிக தகவல் வந்து எங்களால் சொல்ல முடியுமா? நான் 96 என்னுடைய முதல் ஆல்பம் 6 பாட்டுள்ள ஆல்பம் ரிலீஸ் பண்ணினோம். அது வந்து நோர்வேயில் கார்மேக நந்தா அப்படிங்கிற கவிஞர் அண்ணா அவர்கள் வந்து அவர் தான் லிரிக்ஸ் எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ண ஆல்பம். அப்போ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு நானே இசையமைக்கிற ஃபஸ்ட் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அது சக்ஸஸாக பண்ணி கொடுத்தேன். அதிலேருந்து ஆரம்பித்த பயணம் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட என்னுடைய நான் இசையமைச்சு ஒரு 500 ப்ரொடக்ஷன் இருக்குது. ஜிங்கல்ஸ் இப்படி எல்லாம் பார்த்தா 500 கம்போசிஷன் நான் பண்ணியிருக்கிறேன். சும்மா ஒரு ரவுண்ட் ஃபிகருக்காக சொல்கிறேன். இது எவ்வளோ தூரம் மக்களுக்கு இதில் போய் தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு நான் அறியாத விஷயம். அதனால் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியாச்சு. இப்போ அந்த 500 ஜிங்கிள்ஸ் அந்த 500 பாடல்கள் எல்லாம் வந்து இசையமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 500 பாடல்களாக இருக்கட்டும், ஜிங்கிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து போடுறக்க என்ன மாதிரியான சவால்களை வந்து நீங்கள் பர்சனலி வந்து ஃபேஸ் பண்ணீங்க? சவால்கள்னால் எனக்கு என்னென்னா, ஒரு சிலது வந்து நானே இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏன்னா எனக்கு ஒரு இது இருக்குது, இது நல்லா இருக்குது, ஒரு ப்ரொடக்ஷன் செஞ்சு வைப்போம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வருமானங்கள் வந்து சேவிங்ஸ்ன்னு இல்லாமல் நாங்கள் திரும்ப இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணாலும் அது மூலம் எங்களுக்கு எந்த ரிப்பீட்டும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது அப்படியே போட்ட ஒரு டாக்குமெண்ட்டாக பாட்டாக இருக்குது, அப்படி தான். அப்போ இது ஒரு சவால் தான். அதே நேரம் இது அவ்வளவும் செஞ்சு இதை மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியாமல் இருக்கிறது வந்து அது சவால்னு சொல்கிறதா கவலையான விஷயம்னு சொல்கிறதில்ல. மக்கள்கிட்ட ஏன் ரீச் பண்ண முடியல? மெயினான ரீசன் என்ன? இவ்வளோ பண்ணிட்டீங்க, இவ்வளோ விஷயம் பண்ணியாச்சு, மக்கள்கிட்ட போய்ட்டு ரீச் பண்ணுறதுல ஒரு சிறிய ஒரு கேப் தான் இருக்குது. நீங்கள் பண்ண விஷயத்துக்கும் நீங்கள் போய்ட்டு மக்கள்கிட்ட போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கும் அது நடுவில் என்ன தடுக்குது? என்ன விஷயமான அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தராக போய்ட்டு நாங்கள் ஏன்னா அது அவங்களா விரும்பி இதை பார்க்கணும். மற்றது நோக்கம் இருக்கணும். நம்ம என்ன இப்போ இலங்கை மக்கள்னாக்கா நாங்கள் இங்கே உள்ளூர் டேலண்ட்ஸாக ரைட் இதை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், சின்ன டைம் எடுத்து. அப்போ அதை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்படின்னாக்கா இப்போ மக்கள்னு தவிர்த்து இந்த துறையில் உள்ளவங்க எடுத்துக்கோமே, இப்போ சேனல்ஸாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் ஒரு பாட்டு கொடுத்தாக்க, இப்போ நீங்கள் தான் அந்த பாட்டை வந்து ப்ராட்காஸ்ட்டோ டெலிகாஸ்ட்டோ பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் மெனக்கட்டு ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டு இந்த பாட்டில் என்ன இருக்குது, இதில் என்ன எழுதியிருக்கிறாங்க, விஷுவலாக இருந்தாக்கா இதெல்லாம் அந்த நல்லா பண்ணியிருக்கிறாங்களா என்னான்னு உங்களுக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கான உழைப்பை போடுறதில்லை. பிரபானம் கொடுத்தாரு, சரி போடணும், போட்டு அவங்க நின்று கேட்குறது கூட இல்லை. அப்போ அதுவும் இல்லை. மற்றது இப்போ அதை வழங்குற நேரம் ஒரு இன்ட்ரடக்ஷன், மக்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற நேரம் இதை எப்படி போய் கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உதவியோ அல்லது இல்லை இதை எப்படி நான் ரீச் பண்ண நினச்சா செய்யலாம் கண்டிப்பாக. இப்போ ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு வேண்டிய ப்ரொடக்ஷனோ இல்லாட்டி அவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற நேரம் அதை ரீச் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த உணர்வு வந்து இருக்கணும், இருந்தால் சேர்க்கலாம். அதுக்காக தான் டெய்லி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த கட்ட படைப்புகள் என்ன? இப்போ வந்து நிறைய விஷயம் செஞ்சு முடிச்சிட்டிங்க, அடுத்தடுத்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் என்ன? பிளான்ஸ் வந்து இதுதான். ஏன்னா இதை வந்து வருமானம் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றுறதுக்கு, ஏன்னா இப்போ எங்களுடைய சொந்த பாட்டுகளை வச்சு இது பண்ணிடலாம். இப்போ நாங்கள் மேடை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஏதாவது மக்களை வந்து கவர்றதுக்கு இப்போ மேடை நிகழ்ச்சியெல்லாம் நல்லா எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நாங்கள் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் அதுக்கெல்லாம் வரவேற்பு இருக்குது. அப்போ நாங்கள் ஆனால் அதை முழுக்க நம்ம கலைஞர்களுக்கு முதலிடம் கிடைக்கணுங்கிறதுக்கு நாங்கள் அன்றாடம் இது பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இப்போ எனக்கு ஒரு நிகழ்ச்சி புக் பண்ணால் கூட நான் மோஸ்ட்லி வந்து
இம்போர்ட் யாரும் வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இங்கே இருக்கிறாங்க அதை செய்கிறதுக்கு. அப்போ அதை அதை செய்கிறதுக்காக நான் அதை ப்ரொடக்ட் பண்ணுற கம்பெனியோ இல்லாட்டி அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணினாக்கா அதை சக்ஸஸாக பண்ணி காட்டலாம். அப்போ அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இதுதான் உங்களோட அடுத்த கட்ட பிளான்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் முதல்ல தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் ஒரு இசையமைப்பாளர் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். என்னென்னா ரீசெண்டாக ஒரு விருது வழங்க விழாவுக்கு போயிருந்தாராம். அப்போது இந்தியாவிலேருந்து பிரபல்யமான, அதாவது இலங்கை பாடகி ஒருத்தி இந்தியாவில் பிரபல்யமாயிட்டாங்க. அவங்கள முன்னாடி அந்த ரோவில் உட்கார வச்சாங்க, எங்களை பின்னாடி உட்கார வச்சாங்க. இது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே கவலைக்கிடமாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அதே கேள்வி தான் உங்களுக்கும். இப்படி விஷயங்கள் நடைபெற நேரம் எப்படி இருக்கும்? அது அதை அந்த ஏற்பாட்டாளர்களுடைய அறியாமை இல்லாட்ட சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல்னு தான் சொல்லலாம். இப்போ இதே மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சி நான் சொன்ன அந்த ரியாலிட்டி ஷோவில் வெற்றி பெற்ற அந்த இலங்கை பாடகி கொண்டாடப்பட வேண்டியவங்க தான், அது ஒன்றும் இல்லை. அதே சேம் டைம் இங்கே இங்கே அச்சீவ் பண்ண ஒரு சீனியரை கொண்டாந்து அவங்களுக்கு கீழே, இப்போ உதாரணம் சொல்ல பண்ண இப்போ இதில் ஒழிச்சு மறைச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சேனலில் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அன்றைக்கி என்னென்னா இப்போ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு இப்போ நிகழ்ச்சியும் கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்னு அவங்க சொல்லலை. கூப்பிட்டு ஏன்னா இப்போ அவங்க வார நேரம் இப்போ சேனலில் அவங்கள கூப்பிடுதான், அவங்க வார நேரம் கொண்டு போய் பூ கொடுத்து வணக்கம் சொல்லி கூப்பிடணுமா. அப்போ அப்படி அந்தளவுக்கு அது என்ன விசேஷம்? இப்போ இவங்க இலங்கையில் ஒரு எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இலங்கை தமிழ் பாடகிங்க கேட்டகரியில் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க இவங்க. அப்போ இதை அந்த ஏற்பாட்டாளர்களுடைய ஒரு அறியாமை அது. அப்போ யார், அதாவது இவங்களுக்கு ஒரு மரியாதை அங்கே என்னங்கிறத அவங்க யோசிக்கலை தான். அப்போ ஒரு ரைட் அவங்கள வரவேற்கலாம், எல்லாம் செய்யலாம். அதுதான் உங்களை குறைச்சி காட்டி அதை ஸ்பெஷலாக மக்கள்கிட்ட போய் காட்டுற இந்த வீவு பிள்ளையானது தானே. இதில் பொறாமையோ இல்லாட்டி இதெல்லாம் கிடையலை. எங்களுக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்குது தானே. அப்போ அந்த மாதிரி இதுகள் நிறையா. ஏன்னா இன்றைக்கு எதுவுமே ஒரு புகழ் சார்ந்த விஷயமா போயிடுது. நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட புகழ் இருக்குதா, உங்களுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற செஞ்சு தரோம். ஆமாம். இப்போ இந்த ரீசெண்டாக நினைக்கிறேன் இந்த யூடியூப்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, நடிப்பு அரக்கன் நடிப்பு அசுரன்லாம் சொல்லி ஒருத்தர் போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். இதுதான் மக்கள் கொண்டாடுறாங்க. பிரபாகரன் அவர்களோட நிறைய விஷயம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இசையமைப்பாளராக இலங்கையில் திகழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குடும்பத்தின் பங்களிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க? இப்போயும் நான் ஆரம்பித்த நேரம் பெரிய அளவில் இது காதல் தரலை. நான் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பித்தேன். அப்போ அவங்க பயந்தாங்க. அப்பாலாம் இவன் இன்னும் இப்படி ஒரு இதை செலக்ட் பண்ணியிருக்கலாம் இது அப்படின்ட்டு. அவர் 94ஆம் ஆண்டு அப்பா இறந்துட்டார். நான் சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார். நான் இறக்குற நேரம் ஒரு என்னையை பற்றி ஒரு கவலை இருந்துச்சு அவருக்கு. என்னுடைய அண்ணனும் அவர் இந்தியாவில் இருக்கிறார், பரதநாட்டிய கலைஞர். அப்போ ரெண்டு மகன்மாருமே இப்படி ஒரு இதில் போயிட்டாங்களேன்னு அவர் கவலையில் தான் அவர் இறக்குற நேரம் கண்டிப்பாக அந்த கவலை இருந்துச்சு. நான் அதனால தான் அப்பா பேரோடைய என்னுடைய பேர் வச்சுருக்கேன், கருப்பியாபிள்ளை பிரபாகரன் சொல்லி. ஏன்னா அவர் இந்த ஆத்மா எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அம்மா விளங்கிட்டாங்கல்ல, ஓகே இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு. அம்மா மற்ற என்னுடைய அக்கா மற்ற ஃபேமிலி என்னுடைய சகோதரங்கள் எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அது தவிர என்னுடைய பாடசாலை நண்பர்கள், அது ஒரு பெரிய டீம் இருக்குது, 50-100 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃபினான்ஷியலாக லோவாக இருக்கிறோம் எல்லாம் சொல்லி, நான் எது கேட்டாலும் எனக்கு செய்கிறதுக்கு அவங்களாம் எல்லா பாடசாலை நண்பர்கள்லாம் எல்லோரும் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் ஜட்ஜி இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தேவை அப்படின்னாக்க அவங்க வேண்டியதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண இருக்காங்க. ஆனால் நான் ஒரு நாள் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. இருக்கிறாங்க எனக்கு முடியாத கட்டவனாக்க டக்குன்னு அந்த நேரம் எக்ஸெப்ட் பண்ணிக்கணும் தவிர அவங்க எப்போ இது பண்ணால் நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்கிறாங்கங்கிறது சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தெரியும் நான் அதை மிஸ்யூஸ் பண்ணி எந்த பிரயோசனமும் எடுக்கிறதில்ல. அதனால தான் நான் தைரியமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பலதரப்பட்ட மற்றது நிறையா நட்பு வட்டாரங்கள், என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்ட வெளியில் இப்போ புலம்பெயர்ந்த நட்பு வட்டாரங்கள் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த
கார்மேகம் நந்தா மாதிரி. மற்றது ரீசெண்டாக என்ன யூகேக்கு கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணார், ஃப்ரீபர்ஸ் கஜன்னு சொல்லி. மற்றது கனடாவில் தம்பான்னு சொல்லி ஒருத்தர். அப்பப்போ எனக்கு ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க கம்போஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இதுகள், இப்படி சப்போர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கரைச்சி கொடுக்காம நாங்கள் முன்னேறணுங்கிறது தான் என்னுடைய ஒரு. முதல்ல சொல்லியிருந்தீங்க அந்த சமீபத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க நிலுக்ஷி அவர்களை வந்து இந்த மாலை அணிவிக்கிறதுக்காக. ஆமாம் ஆமாம், அதை பற்றி நான் இப்போ அது இடையில பிரேக். ஆமாம், என்னென்னா நாங்கள் அந்த புது வரவுகளை பற்றிய பொறாமையோ அவங்களுக்கு எங்களுக்கு டிரெக்டாக எந்த தொடர்பும் கிடையாது, உறவு கிடையாது, பகையும் கிடையாது. எங்கள் நாட்டில் உள்ளவங்க போய் எங்கே போய் அச்சீவ் பண்ணாலும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இன்னொரு சீனியரை கொண்டாந்து இழிவுபடுத்தி அதை பெருசாக காட்டணுங்கிறது வந்து ஒரு அந்த ஆர்கனைசிங் பிள்ளை. அப்போ இந்த கடைசி நேரம் நான் அதை இதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு இப்போ நிலுக்ஷனுடைய மனைவிங்கிற ரீதியில் வந்து இல்லை நீங்கள் போகாதீங்க, இது வந்து உங்களை அகௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம், அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நாங்கள் உடனே இமீடியட்டாக இல்லை நாங்கள் வரலன்னு சொல்லி அதை நிப்பாட்டினோம். சேம் டைம் நான் இன்னொரு தகவலும் சொல்லலாம், ஏன்னா நானும் மலையகத்தை சேர்ந்தவங்கிற ரீதியில் மலையகத்துலேருந்து ஒரு பாடகி போயிட்டு இந்த ரியாலிட்டி ஷோவில் ஒரு நான் ஃபைனல் வரைக்கும் அவங்க வரலை, திடீர்னு கொண்டாடப்பட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்னென்னா அந்த திடீர்னு கொண்டாடப்பட்டோன்னா அவங்களுக்கு தலைகால் புரியுதில்லை, இதை எப்படி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா என்ன சொன்னேன், ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆன உடனே அப்போ அதுக்கான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு உண்மை என்னென்னா, அவங்க அந்த கொண்டாடப்பட்ட அந்த டைமில் வந்து நுவரெலியாவில் வந்து ஒரு மலையக அரசியல் துறை சார்ந்த ஒருத்தர் ஒரு விருது வழங்கல் வைபவம் வச்சுருந்தார். எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் விருது வழங்குறாங்க, என்னது அறிவாளிகள், விஞ்ஞானிகள், ஸ்போர்ட்ஸ், இசைத்துறை, கலைத்துறை, இப்படி எல்லாம். அப்போ அதில் வந்து அந்த அந்த மலையகத்தை சேர்ந்த அந்த பெண் வந்து ஒரு சேனலில் முதல் தடவையாக மலையகத்துலேருந்து போய்ட்டு ஒரு இந்தியாவில் ஒரு சேனலில் பாடினாங்கிற இதில் அவங்களுக்கும் ஒரு விருதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து இந்தியா சேனலில் எல்லோரும் இந்த திடீர்னு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க டைம் தானே, அப்போ அந்த இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சின்ன பொண்ணு, அதுக்கு தெரியாது இது விஷயங்கள். எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்னது இந்த அந்த சேனல் பேருங்க சொல்லக்கூடாது, அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இப்போ இது ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கிற வந்து இதுக்கு ஒரு தன்னடக்கம் வேணும் தானே. என்னத்தான் கொண்டாடப்படுறாங்களா இருந்தாலும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், பெரிய வயசானவங்களாம் அப்போ முன்வரிசையில் உட்கார வச்சுருக்கிறாங்க. உட்கார வைக்கணும், அது இப்படி உட்காந்துருக்குது. அவங்க வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒரு எந்திரிச்சு ஒரு ரியாக்ட் ஒரு வயசில் ஒரு மூத்தவங்க வர நேரம் வந்து நானாக இருந்தாலும் ஒரு வயசில் ஒரு மூத்தவங்க ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு கை கொடுக்க மாட்டேன் யாருக்கும், நாங்கள் எழுமி நின்று தான் கை கொடுப்போம். அப்போ நானும் மிச்ச நேரம் அவதான் வச்சுட்டு இருந்தேன். யார் வந்தாலும் அவங்க உட்காந்து இப்படி இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்ன பண்ணி எடுக்கிறேன்னா இது போன்ற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சரியான கோவம். ஏன்னா நானும் ஒரு ஏன்னா மலையம்னாவே வந்து ஒரு அந்த பண்பு ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போ இவங்க செய்கிற அந்த செயல் வந்து இந்த கலைத்துறைக்கு சரியில்லை, இவங்க படித்த ஸ்கூலுக்கு சரியில்லை, இவங்களை வழிகாட்டின ஆசிரியர்கள் சரியில்லைங்க என் மனசு இது பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு விருது கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு பணியை வந்த பிறகு என்னோட நண்பர் சொன்னார், இந்த மகள்லாம் இதுங்கெல்லாம் டிவியில் பார்ப்பாங்க, இவங்கள ஃபோட்டோன்னு எடுக்கணும், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் அனுப்பிட்டேன். அப்போ அவர் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அவர் டக்குன்னு எனக்கு பிரபா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ அங்கே எனக்கு அதை தவிர்க்க முடியாது. அப்போ நான் போனோடனே இதே மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. நான் டக்குன்னு கேமராமேன் ஃபோட்டோ கொஞ்சம் இருக்குங்கன்னு சொல்லி முதல்ல எழுமுங்க நீங்கள் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிற நீங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்புறம் எழும்புனாங்க, எழும்பி நின்று அப்புறம் அப்போ அவங்களுக்கு அப்போ தான் இது என்ன நாங்கள் பிழை செஞ்சிட்டோமோங்கிறது அவங்க பேரண்ட்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்போ தான் மைண்டில் பட்டுருக்குது. அப்போ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க மேலே இந்த காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் கிடையாது, இது தவறு. ஒரு புகழ்ங்கிறது வந்து இன்றைக்கு வரலாம், நாளைக்கு போகலாம். அப்போ அந்த நேரம் நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த நீங்கள் செஞ்ச செயல் தான் இன்றைக்கி ஒரு நான் இன்றைக்கி நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சால் இவங்க இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். அதனால் இந்த ஒரு நாளில் கொண்டாடப்படுறதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கு இந்த எலெக்ஷன் இலங்கையில் தேர்தல் காலம், நான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குறேன்னு வைங்க, மக்களும் ஏதோ ஒரு இதில் இப்போது என்னையை வெளில வச்சுட்டாங்க. எனக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் நான் எப்படி இந்த இந்த வெற்றியை என்னால் எப்படி கொண்டாடலாம், எனக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் திடீர்னு என்னை ஜனாதிபதி ஆகிட்டாங்க. எனக்கு பாராளுமன்ற ரோடே தெரியாது, நான் எப்படி நாட்டை இது பண்ணலும், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தானே. அந்த மாதிரி வேண்டிய ஒரு விஷயத்துக்கு அந்த ஏன்னா அந்த இது இன்றைக்கு வந்து எல்லாமே என்ன சொல்கிறது இன்ஸ்டன்ட் மாதிரி
உடனே ரெடிமேட். ஆமாம். அப்போ இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும். அப்போ இந்த கொண்டாடுறது கூட அவங்களுக்கு ஒரு அனுபவம். அவங்க திடீர்னு ஒரு பாட்டை படித்து எல்லாம் இது பண்ணோன்னா அதை மக்கள் கொண்டாடணுன்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லாமல் போச்சு. இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன், நான் இனி வர்ற கலைஞர்களும் அதுக்கு பிறகும் நிறைய கலைஞர்கள்லாம் போனாங்க. தன்னடக்கம் வேணும். நாங்கள் அடுத்த மனிதரை வந்து சக மனிதரை இன்னொரு சக மனிதராக தான் பார்க்கணும். நாங்கள் உயரத்தில் இருக்கோம், நீங்கள் கீழே இருக்கீங்களா, யாரையும் பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் ஒரு படிப்பினைக்காக தான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அதாவது ஒரு ஆணிற்கு வந்து ஒரு வெற்றிக்கு காரணமே பொதுவாக வந்து ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இதை பண்ணுங்க, இதை பண்ணாதான் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு நிறைய விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க? அவங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட் என்னன்னா, அவங்க எந்த விதத்துலையும் கரைச்சி கொடுக்க மாட்டாங்க, ஐடியாலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை நீங்கள் அதை செய்யுங்க, அவங்களுக்கு தெரியும் நான் வந்து அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் இதுக்கு முட்டி மோதி போய்கிட்டு இருக்க ஒரு ஆள்னு. அப்போ என்னுடைய இந்த பாதை என்ன இதுகளுக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு நான் போனால் டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதுவே பெரிய அப்போ எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க, இல்லைங்க எதை செய்யாங்க, முட்டுக்கட்டையும் போட மாட்டாங்க, எதுவும் இல்லை. நான் கேட்டால் என்னுடைய ரெக்கார்டிங்காக எனக்கு டெமோ பாடணுமா அது பாடி தருவாங்க. அதோட பெரிய சப்போர்ட்டு எனக்கு இது அவங்க அமைதியாக இருக்கிறதே பெரிய சப்போர்ட் தான். அவங்க அமைதியாக இருக்கிறதே பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தோடு வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமான கேள்வி என்னென்னா, எனக்கே வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு இதை கேட்கலாமோ, சரி ஓகே கேட்போம் அப்படின்ட்டு. இப்போ அந்த இளைஞரில் இருக்க அந்த கலைஞர்கள் வந்து போற்றப்படலை, இந்தியா கலைஞர்களை வந்து தான் வந்து கூட வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதுலேயுமே இந்த ஏடிகே, வாஹீசன் இவங்க எல்லாமே வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த விஜய் ஆண்டனியோட ஷோ வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, படிச்சிருந்தாங்க. ஏடிகேயுமே கூட இங்கேயும் வந்து லோக்கல் ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு, எல்லாமே செஞ்சுருக்காரு. இங்கே ஹிட் அடித்ததுக்கப்புறம் இந்தியாவிலையும் ஏற்கனவே செம்ம ஹிட், அவர் வைரலாக வந்து எல்லா இது சோஷியல் மீடியாவிலையும் வந்து பேசும் பொருளாக வந்து வந்துட்டு இருந்தார். ஸோ இதே எப்படி பார்க்குறீங்க? அதாவது இலங்கை கலைஞர்கள் வந்து ஒரு பக்கமாக வந்து ரொம்பவும் ஃபேமஸாக தான் சில பேர் வந்து ஓடிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தா உண்மையிலே வந்து டேலண்ட் உள்ளவங்க இன்னுமே வந்து அடிமட்டத்தில் போய்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் அது வந்து இப்போ நீங்கள் இப்போ ஏடிகேல வந்து நல்ல திறமைசாலி, நல்ல லிரிக்ஸ் எழுதுவார், ரெப்பர். ஏன்னா இலங்கையில் ரெப்பர்ஸ் அப்படிங்கிறனால அவர் தான் ஆரம்பிச்சார். அப்போ அவருக்கு வந்து அதான் சொல்கிறேன், இது வந்து லக்கும் இருக்கணும். நாங்கள் என்ன தான் போராடினாலும் அப்போ அவருக்கு வந்து அந்த கடவுள் ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவருக்கு ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் போயிட்டு தன்னை ப்ரூஃப் பண்ணார். அப்போ எதுக்குமே வந்து ஒரு அந்த களம் அமைக்கிற நேரம் தான், கிடைக்கிற நேரம் தான் அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அப்போ அவர் அதுக்கு முன்னுக்கு இப்போ அவர் இந்தியாவில் போய் பாடின பிறகு தான் ஏடிகேன்னு சொல்லி எல்லோரும் கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னுக்கு அவர் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் தெருவில் இருப்பார். எங்கள் அடிக்கடி வீட்டுக்கு அந்த டைமில் வருவார், நாங்கள் பேசுவோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த ஷோலையும் நான் விஜய் ஆண்டனி சாரை நான் போய் மீட் பண்ணேன். இதில் ஒரு புது விஷயத்தையும் சொல்கிறேன் என்னென்னா, நான் ஒரு திரைக்கதை எழுதியிருக்கிறேன், ஸ்க்ரீன் பிளே ஒரு இது ஒன்று, அது வித்தியாசமான கதை. இப்போ எல்லோரும் சொன்னாங்க இது வந்து இந்தியாவில் அந்த திரை இதுக்கு இண்டஸ்ட்ரியாக அதில் கொடுங்க, ஏன்னா அங்கே கொடுத்தா கதையை களவாடிடுவாங்க. அப்போ இதுக்கு மிச்ச நாள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்க நேரம் இப்போ இந்த ஷோ நடக்கிற நேரம் விஜய் ஆண்டனி சார் அவர் ஒரு பர்சனலாக பிடிக்கும், மற்ற அவர் ஒரு ஜென்வினான ஆளுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ ஷோ ஆர்கனைசர் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, இந்த கதையை நீங்கள் அவர்கிட்ட கொடுங்கன்ட்டு. அப்போ அன்றைக்கி அவரை சந்தித்து இந்த கதையை சப்மிட் பண்ணியிருக்கேன். திடீர்னு அந்த படமாக கூட வரலாம் கதை. அப்போ அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த நேரம் ஏடிகேவும் இருந்தார், கதைச்சோம். அப்போ அப்படி சக்ஸஸ் ஆனவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஏஇ மனோகரன், இப்போ நீங்கள் ஏடிகே சொல்கிறீங்க, அப்போ அதாவது இப்போ இந்த ஏடிகே இப்போ நீங்கள் சொன்ன அந்த யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ விஜய் ஆண்டனி சாரோட பாடிட்டு இருக்கிறாங்கங்கிற மேட்டரை நீங்கள் சொன்னீங்க. அப்போ இலங்கை வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் பின்னுக்கு இருந்து பார்க்குற நேரம் வந்து ஏஇ மனோகரன், அவர் இந்திய சினிமாவிலையும் போயிட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் நடித்து இலங்கைக்கு பெருமை சேர்த்தவர். இலங்கையிலேருந்து பொப்பிசை சக்கரவர்த்தி, அதாவது இந்த பொப்பிசைங்கிற இதில் வந்து ஏஇ மனோகரன், நித்தி கனகரட்னம், எஸ் ராமச்சந்திரன், இப்படி கொஞ்சம் பேர் வந்து இதை ஒரு ரோல் மாடலாக இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இன்று கேட்குற அந்த கானா பாடல்கள் வந்து இலங்கை பொப்பிசையை தழுவி வந்த பாட்டுகள் தான். ரீசெண்டாக ஏடிகே வந்து ஃபேமஸான ஆத்திச்சூடி சுராங்கனி அதெல்லாம் வந்து ஏஇ மனோகரன். அப்போ ஏஇ மனோகரன் வந்து இந்தியாவில் போய்ட்டு கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்தோடு, சிவாஜி கணேசன் இவங்களெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஆமாம். அப்போ அந்த சில நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் ஏஇ மனோகரன் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் பார்க்கலாம். அப்படி இலங்கையில் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு சாதனையாளர்கள், அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் பெரிய அளவில் பேசப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அதனால் இலங்கைக்கு அது ஒரு வரலாறு இருக்குது.
குறைவாக இருக்குது, வரும் அது. ரீசெண்டாக விஜய் ஆண்டனி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாரு, இந்தியா மக்களை நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் இலங்கை மக்களுக்கும் நான் மதிப்பு கொடுக்குறேன். இங்கேயும் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து இருக்காங்க, கட்டாயம் நான் சான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் இந்த கன்சர்ட்லேயும் வந்து அவங்க வந்து பாடுவாங்க. இன்னுமே வந்து அடுத்தடுத்து நான் செய்ய போகிற விஷயத்தில் எல்லாமே வந்து இலங்கை கலைஞர்களும் வந்து அடங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய லெஜண்ட்ஸ் யார் எடுத்துகிட்டா, இப்போ விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சார், இப்போ இவங்க இளையராஜா சார், இவங்க எல்லாருமே வந்து இலங்கை மக்களை ரொம்ப நேசிக்கிறவங்க தான். அப்போ அதில் பாகுபாடு அதெல்லாம் கிடையாது. அவங்கள கரெக்டாக ரீச் பண்ணுறது தான் கஷ்டம் எங்களுக்கு. இந்த இடையில் இருப்பாங்க தானே, இவங்க வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக அந்த சரியான பர்சனை போய் டிரெக்டாக மீட் பண்ணுறதுக்கோ அந்த ரூட்டை வந்து நிறையா தடங்களை போட்டுருவாங்க. அப்போ அப்படி அதெல்லாம் உடச்சி ரீச் பண்ணவங்க தான் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஏடிகே இவங்கெல்லாம் வந்து அப்போ அது இருப்பாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் அதுக்கு ஒரு லக்கும் வேணும், அமைப்பு இருக்கணும், போராடும். இப்போ இது அதே மாதிரி இப்போ விஜய் ஆண்டனி சார்கிட்டையோ இல்லாட்டி நான் போய் சான்ஸ் கேட்குறதுக்கான சூழல், ஏன்னா நானும் ஒரு கம்போசர், அதே வேலையை தான் நான் இப்போ அவர்கிட்ட போய்ட்டு நான் கம்போசராக சான்ஸ் கேட்கலாது. ஆனால் நான் இலங்கையை அடையாளப்படுத்துறதுக்கு நான் ஒரு முயற்சியில், இது வந்து வித்தியாசமான விஷயம். இது வந்து என்ன விஷயம்னாக்க, இப்போ மேடையில் நான் வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஆக்டோபேடுன்னு சொல்லுவாங்க. ஆக்டோபேடுங்கிறது வந்து சகல தாள வாத்தியங்களும் அதில் டோன்ஸ் போட்டு வாசிக்கலாம். அது ஒரு தாள வாத்திய கருவி. இந்த வாத்திய கருவியில் வந்து முழு ஒர்கெஸ்ட்ரேஷன் ஒரு 10-15 பேர் இருந்து வாசிக்கிற ஒரு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டை இதில் நான் தனியாக டோன்ஸ்லாம் போட்டு வாசிக்கிறதுக்கான ஒரு மெத்தடை நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அப்போ அதில் வந்து நீங்கள் அந்த டியூன் வரும், அதுக்குரிய பேக்ரவுண்ட்ஸ் வரும், எல்லாம் நான் தனி ஒரு ஆளாக 2 கை 2 கால் 2 ஒர்க் பண்ணும். இதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இதை நான் வாசித்து இது பண்ணியிருக்கிறேன். இது வந்து இது சரியான இடத்துல போய் சரியாக அதுக்கு வெளியில் காட்டப்பட்டால் இது வந்து உலக அங்கீகாரம் பெறுற ஒரு விஷயம் உண்டு. அப்போ இதை வந்து நான் லண்டன் போயிருந்தப்போ அங்கே இதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. 3 பாட்டு நான் தனியாக ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல், அதாவது புன்னகை மன்னன் தீம் மியூசிக் இருக்குதானே, இது வந்து தனியாக அந்த ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டோட நம்ம ஆக்டோபேடில் வாசிக்கிறது. அப்புறம் இன்னொரு உறவுகள் தொடர்கதைங்கிற பாட்டு, அது இந்தியன் சூப்பர் சிங்கர் 2 பேரும் தான் அவங்க பாடினாங்க. பழைய பாட்டு யார் அந்த நிலவு, ஒரு ஆளாக இருந்து ஒரு தாள வாத்தியத்தில் முழு வயலின், டோன்ஸ், பேஸ் கிட்டார், பியானோ, இது எல்லாமே அதில் வரும். எதுவும் ப்ரோக்ராமிங் கிடையாது, எல்லாம் மேனுவலாக நாங்கள் வாசிக்கிறது. அது ஒரு பெரிய அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலே அந்த டோன்ஸ்லாம் போட்டு நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே 1 மாதமாச்சு ஒவ்வொரு பாட்டுக்கு. அப்போ இது வந்து என்னென்னா, இதை நான் வெளியில் சரியாக இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி ஒருத்தர் செய்யலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு அதை சரியாக வீடியோ பண்ணணும். ஏன்னா சும்மா பார்த்தாக்க இப்போ நான் என்கிட்ட வீடியோ இருக்குது பாட்டுனா உங்களுக்கு அதை ஜட்ஜ் பண்ண இயலாது இது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இது வந்து கண்டிப்பாக ஒரு தனித்தனி கேமரா போட்டு ஒரு 4-5 கேமரா போட்டு லைவாக நான் செய்கிற நேரம் இதை வீடியோ பண்ணி இது ப்ராப்பராக ஒரு இடத்துல காட்டப்படும். இப்போ இந்த விஷயத்தை நான் இந்தியாவில் ஒரு சேனலில் செஞ்சாக்க நான் சொன்ன மாதிரி நைட்டில் என்னை பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. அதுக்கான சரியாக ரூட் நான் ட்ரை பண்ணாமல் பண்ணுறேன் தான். இருந்தாலும் அங்கேயும் போய்ட்டு இதை விளங்கப்படுத்துறதுக்கு நிறையா டைம் வேணும். திடீர்னு கிளிக் ஆகிட்டா விளங்குற நபர்னாக்கா அதை எடுத்து யூஸ் பண்ணி எனக்கும் ஒரு பிரயோசனம் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ இது இங்கேயும் நான் ட்ரை பண்ணேன். இதை வந்து சரியாக காட்டுறதுக்கான ஏன்னா இதை டிரெக்ட் பண்ண போகிற அந்த கேமராமேனாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த நாலேஜ் உள்ளவராக இருக்கணும். இருந்தால் தான் இதை எப்படி ஷூட் பண்ணி வெளியில் காட்டணும், இல்லைன்னா காமெடி ஆகிரும். அப்போ இந்த விஷயம் சரி வந்தால் இதை ப்ரொடக்ட் பண்ண கம்பெனி இருக்குது தானே, அவங்களே எனக்கு பெரிய ராயல்ட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்கிரிப்டில் இல்லாத ஒரு விஷயத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அது அவங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் பெரிய ஒரு விஷயம். இது நாங்கள் அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயத்த ஒருத்தர். அப்போ இது நாட்டுக்கும் பெருமை கிடைக்கும். ஒரு இலங்கை ஒரு தமிழராக நானும் இதை சாதித்த ஒரு இதற்கும் எப்போயாவது கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா எனக்கு நிறைய சிங்கள கலைஞர்கள் இந்த ஒக்டோபேட் வாசிக்கிற சகல இசைக்குள்ள உள்ள ஒக்டோபேட் வாத்திய கலைஞர்களும் என்னோடய லிங்க்கில் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் பாட்டு சம்மந்தமாக டோன்ஸ் போடணும் அப்படி இப்படின்னாக்க என்னோட இது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க, கரண்டு அணி வரேன் ஒரு பேசும் பொருளாக வரும் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. என்றைக்கு ஒரு நாளைக்கு கேள்விப்படுவீங்க.
இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா ஆதவன் குழு சார்பாக வந்து நாங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ரீசெண்டாக இளைஞர்கள் வந்து இந்த ஆல்பம் சாங் பண்ணுறது, மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இசையமைக்கிறது அப்படின்னு வந்து முன் உதாரணமாக வந்து திகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இனி வரும் காலங்களில் இலங்கையில் அதுவும் இளைஞர்கள் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டராக வரணும், நான் ஒரு ஆல்பம் சாங்ஸ் கம்போஸ் பண்ணணும், மக்கள் மத்தியில் வந்து பேசும் பொருளாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக் டிரெக்டராக இருந்துட்டு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைனா என்னன்னு சொல்லுவீங்க? அதான் இன்றைக்கு வந்து எல்லாம் ரெடிமேட் அப்படிங்கிற விஷயம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கூட மியூசிக் பண்ணலாம். கூகுளில் போயிட்டு ஒரு பேட்டர்ன், பீட் பேட்டர்ன், அதுக்குரிய சுருதி இப்படி எடுத்தாக்க எல்லாம் ரெடிமேட்டாக உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அதை வந்து மர்ச் பண்ணி செய்ய தெரியுமா இருந்தாக்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கைட்னஸ் இருந்தாக்க நீங்கள் கம்பல்சரி ஆகிடலாம். ஆனால் அது அப்படி ஆகிட வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் வேறு. என்னென்னா டெக்னிக்கலாக என்ன விஷயங்கள் உலகத்தில் நவீனமாக இருந்தாலும் அடிப்படை வந்து கற்றுக்கொள்ளணும். சுரங்கள்னால் என்ன, ஒரு பீட் அப்படின்னாக்கா அந்த பீட் எப்படி க்ரியேட் ஆகுது. இப்போ லூப்பாக நிறையா வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு இதை தட்டுனாக்கா ஒரு இப்படி போகிறதுக்கு அது நீங்கள் தட்டினாலும் வரும், நான் தட்டினாலும் வரும், அவர் தட்டினாலும் வரும், யார் தட்டினாலும் வரும். அப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியாது. நீங்கள் தட்டிட்டு போனால் அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் கையை விடி ஆட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பீட்டுள்ளுக்கு என்ன இருக்குது, அதை எப்படி லைவாக வாசிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அதை தட்டணும். அது அப்போ அதை வந்து மெனுவில் கொண்டு வரக்கான தகமே நீங்கள் வச்சுக்கிட்டு தான் ஒரு மியூசிக் டைரக்டரோ வரணும். டெக்னிக்கல் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அடிப்படையை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் அது தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கிட்டாக்க நீங்கள் இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஒரு சின்ன ஒரு சுருதி பெட்டி மட்டும் வச்சு கொடுத்து நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணுங்கள், எனக்கு கேளும். ஏன்னா எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்குது. நான் எந்த வித டெக்னாலஜியும் கம்ப்யூட்டர் எதுவும் இல்லாமல் தனியாக வாய்ஸை மட்டும் வச்சு ஒரு டியூனை மட்டும் பேசிக்காக வச்சு இதை எப்படி வெளில கொண்டு வரணுங்கிற அனுபவம் இருக்குது. இதை தலைக்கணும் அப்படி இதை எடுத்துக்கொள்ள வேணாம், சொல்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால சொல்கிறேன். அது இல்லாமல் தனியாக கம்ப்யூட்டர் மட்டும் நம்பி இந்த லூப்ஸுகள் இந்த ரெடிமேட் இதெல்லாம் வச்சுட்டு யாரும் களமிறங்காதீங்க. நம்ம நாகரிகங்கள் என்னத்தை வந்தாலும் வாயில் தானே சாப்பிட்றோம், அதில் மாற்றம் இல்லை. மூச்சு விடுறதுக்கு மூக்கால் தான் மூச்சு விடலாம். இப்போ ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை மாற்றி செய்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை. அந்த மாதிரி தான் இசைங்கிறது வந்து அடிப்படை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அது மாடர்ன் மற்ற விஷயங்கள் இது பண்ணிக்கலாம், காலத்தின் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் அது ஒரு உதாரணமாக சொல்கிற நேரம் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறீங்க, அந்த இளையராஜாட்ட அந்த புன்னகை மன்னன் அந்த படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிடுறீங்க. இளையராஜான்னு வந்துட்டே இருக்குது. அப்போ அங்கேயே வச்சு நோட் பண்ணிட வேண்டியதான் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டர்னா அது இளையராஜா தான் அப்படின்னு. எதனால அவர் வந்து பிடிக்கும்? ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து இன்னொரு மியூசிக் டைரக்டரை பிடிக்கும் அப்படின்னா பல்வேறு காரணங்கள் இருக்கும். எதனால இளையராஜா இவ்வளோ வந்து பிடிக்குது? இல்லை, அவருடைய இசை தான். ஏன்னா இப்போ இந்த நீங்கள் வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றிய நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. அவர் எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு அதெல்லாம் இல்லை. அவரை பற்றி அவர் வந்த அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து நல்லா ரீட் பண்ணால் தெரியும் அவர் ஜென்யூனாக இருக்கிறாரு. அதனால மக்கள் அதை ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. அவர் மனசுலேருந்து என்ன வருதோ அதை பேசுகிறாரு. நீங்கள் மேடையில் ஒரு கேமரா முன்னுக்கு ஒரு மாதிரியும் தனியாக கண்ட ஒரு மாதிரியும் பேசுகிற ஒரு பர்சன் கிடையாது. நல்லா ஆராய்ஞ்சவங்களுக்கு தெரியும். மற்றது ஏன் அவர் பால் ஈர்க்கப்பட்டீங்கன்னா அவருடைய இசை தான். அவர்கிட்ட எந்த நாங்கள் அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கவங்களும் ஒன்றும் இல்லை. அந்த இசை வந்து எங்களை எங்கேயோ என்னமோ செஞ்சுது. அப்போ இந்த சின்ன வயசில் நான் அந்த இசை பால் ஈர்க்கப்பட்டேன்னாக்கா அவருடைய இசை தான் அந்த நேரம் கேட்டிருப்பேன். அப்போ அதில் ஏதோ ஒரு மெஜிக் இருக்குங்கிறது எனக்கு விளங்குது. அப்போ அவரை பற்றி புகழ்கிறதுனாலே இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இது உண்மைங்கிறதுனால நான் அது ஆமாம். அப்போ இளையராஜாவை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடிச்சிடும். இப்போ பாடல்கள் வந்து பிடிக்கும் அப்படின்னா அப்போக்கப்போ வந்து ஹம்மிங் மாதிரி ஏதாச்சும் பாடி காமிச்சிட்டு ஏதாச்சும் உங்களோட ஒய்ஃப் கிட்டேயோ இல்லாட்டினா உங்களோட பிள்ளைகிட்டேயோ வந்து பாடி காமிச்சிட்டு இருப்பீங்கல்ல கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பாடுவீங்கல்ல? இல்லை ஏன்னா அது பாடல்கிறது வந்து கடவுளோட வரம் தான். அப்போ அதில் சரியான பிச்சிங் சரியாக இருக்கணும். அப்போ நான் சும்மா ஒரு பாத்ரூம் சிங்கரை நான் முந்தி சும்மா மேடையெல்லாம் கூட பாடி இருக்கிறேன். என்றைக்கு நான் கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு செய்கிறதுக்கு ரெடி ஆனனோ அன்றைக்கு தெரியும் நீ வந்து ஒரு பாடகர் கிடையாது, பொய் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றையிலேருந்து வாயை திறக்கிறதில்ல. ஏன்னா தெரியும் நாங்கள் எவ்வளோ அவசரமாக பாடுறோம் அப்படின்ட்டு. மற்றவங்கள பாட வச்சுருக்கோம். இப்போ என்னுடைய இசையில் இளைஞர்கள் நிறையா எல்லா கலைஞரும் பாடியிருக்காங்க. அதை தாண்டி இந்தியா எடுத்து தேவைக்காக நான் மனோசர்லாம் பாடியிருக்காரு என்னுடைய மியூசிக்கில். அப்போ இப்படி எல்லாரையும் பாட வைக்க இயலும், எனக்கு பாட வராது.
இப்போ இந்தியாவிலேருந்து ஆக்களை கூட்டு வந்து பாட வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்கல்ல, அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஷேர் பண்ணிப்பாங்க? இவ்வளோ திறமைகள் இருக்குது, கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லத்தான் செய்வாங்க, இவ்வளோ திறமை இருக்குது, ஏன் வந்து இலங்கை மக்களுக்கு இது வந்து தெரிய வரலை அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இல்லையா? ஸோ இது அவங்க கேட்குற நேரம் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ மனோஜ் எல்லாம் வந்து அவர் சும்மா அதாவது அவர் இலங்கைக்கு வந்து பாடலை, நான் இங்கேருந்து மெயிலில் ஆடியோ அனுப்பி வீடியோ காலில் அவர் பாடுற நேரம் நான் வீடியோ காலில் இருந்து அவர் ஸ்டூடியோவில் பாடுறாரு. அப்போ எங்களுக்குள்ளே எந்த அறிமுகம் அவருக்கு பேமெண்ட் கொடுத்தாச்சு, அங்கே பாட வந்தார். டியூனை கேட்டுட்டு அவர் பாடுற நேரம் வந்து அவர் அப்போ அந்த நேரம் தெரியும் தானே சம்திங் இவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமா செய்கிறாங்க அப்படிங்கிற நேரம் அவரே விரும்பி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தார் ஸ்டூடியோவிலேருந்து. என்னை விஷ் பண்ணி அருமையாக இருக்குது பாட்டு, நீங்கள் ஒரு இது பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு சும்மா பேசுன்னு சொன்னார், சார் வாங்க சார் அங்கே இந்தியாவில் சொல்லுவாங்க, நீ அவங்களெல்லாம் போய் தேடி அது ஒரு இதுக்காக சொல்லுவாங்க, அதை நம்பி நம்ம போயிட்டு கிளம்புறங்க இயலாது. அது நாம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும் நிறையா. இறுதியாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது நிறைய விஷயங்களை தடைகளை தாண்டி வந்துட்டீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சவால்களை வந்து எதிர்நோக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏடிக்கையாக இருக்கட்டும், வாகிசனாக இருக்கட்டும், ஏஇ மனோகரன் சார் அவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணி தான் வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து இருக்கிறாங்க. நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறீங்க. லாஸ்ட்டாக இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன வந்து சொல்ல விரும்புகிறீங்க? இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுனீங்கன்னா இலங்கை கலைஞர்களை வந்து கண்டிப்பாக வந்து போற்றக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து கிடைக்கும், அவங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு மனதுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குல்ல. எந்த ஒரு இன்டர்வியூ நாங்கள் கொடுக்க போனாலுமே உங்களோட மனதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓடிட்டுருக்க ஒரே ஒரு விஷயம், எங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான். மக்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரை, ஒரு அறிவுரை அப்படின்னாக்கா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இலங்கை வந்து ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு. ஏன் வீழ்ச்சி அடைஞ்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளூர் உற்பத்திகளுக்கு வந்து குறைவு. உள்ளூர் உற்பத்தியெல்லாம் இல்லாமல் நீங்கள் முழுக்க எல்லாமே இம்போர்ட் பண்ணி பழகிட்டாங்க. அது விவசாயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அப்போ அந்த நேரம் இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து நான் உள்ளூர் உற்பத்தி நிறையா இருந்து நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கான சகல இதுவும் இருந்து நாங்கள் அதை செய்ய தவறிட்டோம். அப்போ அந்த ஏற்றுமதி பலம் இருந்திருந்தாக்க இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்காது. இதே மாதிரி தான் கலைத்துறையிலையும் வந்து உங்கள் உள்ளூரில் என்ன இருக்குங்கிறத பார்த்து இதுக்கு நீங்கள் முதல் சப்போர்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டில் வந்து இதோட ஸ்பெஷலாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அது வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய பெருமை. இது இன்றைக்கு சின்னதாக இருக்கிறது நாளைக்கு பெரிய ஒரு விஷயமாக பாடலாம். அப்போ உருவாக்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் மக்கள். அப்போ அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எடுத்தெறிஞ்சு அது இப்போ இன்றைக்கி நாங்கள் பேசுகிறேன், எத்தனை பேருக்கு எங்களை தெரியும், நாங்கள் என்ன செஞ்சுக்கோங்கிறது தெரியுங்கிறது இந்த யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, நிறையா பேருக்கு தெரியாது. இப்போ அப்படிங்கிற நேரம் வந்து கொஞ்சம் தேடி பார்க்கணும். அப்போ உள்ளூரில் சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தால் அது ஒரு நாளைக்கு பெரிய ஒரு நம்மளுக்கு பெருமை சேர்க்குற விஷயமா இருக்கும். அப்போ நாங்கள் இந்தியாவில் இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் சார், ஏஆர் ரஹ்மான் சார் அப்படி எல்லாரையும் கொண்டாடுறதுனால அவங்க வந்து அதை அவங்க ஏற்றுக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதன் மூலம் உங்களுக்கு என்ன பிரயோசனம் நடக்குது? இதே இங்கே உள்ள கலைஞர்கள்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டோன்னா நாங்கள் தான் வரப்போகிறோம். அப்போ இன்றைக்கு இப்போ இந்த எலெக்ஷன் நேரம் அப்படிங்கிற நேரம் வந்து இப்போ அதில் கூட வந்துச்சு, இந்திய கலைஞரை கூப்பிட்டு மீட்டிங் ஷோஸ்க்கெல்லாம் பிளான் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னது ஒரு 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 இதுக்கு சொன்னதுன்னா, நீங்கள் இந்திய கலைஞரை கூப்பிட்டு வந்தால் ஓட்டும் அவங்க தான் போடணும் உங்களுக்கு. இப்போ இங்கே நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் பேசுகிற நேரம் நான் டிரெக்டாக சொன்னது, நீங்கள் யார் கூப்பிட்டு வாரீங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து அப்போ அவங்களே வந்து ஓட்டும் போடட்டும். அது செய்யலாது தானே. அப்போ இங்கே உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், இங்கே உள்ளவங்கள முதல் இது பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அதை இலங்கையோட வாக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இலங்கை மக்கள் தான் இது பண்ணலாம். முன்னுரிமை இவங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பாருங்கள். இதைத்தான் மக்களுக்கும் சொல்லணும். அதனால் இங்கே நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஊரில் வந்து ஒரு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாங்கிற மாதிரி கலைஞர்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களுக்கோ எதுக்கோ வந்து கலைஞர்கள் வந்து அவசியம். அது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு ஒன்று. அந்த உள்ளூர் கலைஞர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உள்ளூர் கலைஞர்களுக்கு, நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு வந்து நாம் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். மாற்றம் வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் வந்து கண்டிப்பாக வந்து தொடங்கி ஆகணும். நம்ம நாட்டு கலைஞர்கள் வந்து எப்பயுமே வந்து போற்றக்கூடியவங்க தான். அதாவது வந்து கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அது இசையமைப்பாளர் வந்து நிறைய விஷயம் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவர் வந்து பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், இனி வர ஜென்ரேஷன் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து போகும்போது இந்த விஷயமெல்லாம் பண்ணாதீங்க, இந்த விஷயமெல்லாம் பண்ணிங்க தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து வருவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு கலைஞர்களை
கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளோட இந்த ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்து தமிழே வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் ஒரே ஒரு சிறிய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், நம்ம நாட்டு கலைஞர்களை தயவு செய்து நாங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து ஆதவன் குழு சார்பாக, தமிழே வணக்கம் டீம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இவ்வளோ நேரம் இந்த என்னோட டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணின ஹரிணி உங்களுக்கும் ஆதவன் டிவி ஒட்டுமொத்த டீமுக்கும் நன்றிகள். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்தும் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினோடாக பார்க்க போகின்றோம். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் தமிழே வணக்கம் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்வோம். தலைமுறை தவிக்குதே நியாயமா? மொழியின் தாயங்கள் தமிழ் மொழியே, உலகின் தொன்மையாம் செம்மொழியே, எமது தாய் தந்தை பழக்கம் அரச பயன்பாட்டில் ஏன் முடக்கம்? உரிமைகள் என்பதை பறிகொடுத்து உணர்வின்றி வாழ்வது பெருங்கொடுமை. அவரவர் மொழிக்கென வழி கொடுத்து அரவணைப்பதுவே மண் பெருமை. இனி ஒரு விதி செய்வோம் வருகவே. தேசம் அழகு தேசம் நமது அன்னை தேசமே. தமிழை கற்றோர்க்கு சிறப்பு இல்லை, தடைகள் பல நூறு விடைகள் இல்லை. எடுத்து சொன்னாலும் புரியவில்லை, கொடுத்த கையூட்டு கணக்கில் இல்லை. தோட்ட தொழிலாளர் அடிமைகளா, தோளில் உருவான உடைமைகளா? பேச தெரியாத ஊமைகளா, அவர் பாஷை புரியாத சாமிகளா? இனி ஒரு விதி செய்வோம் வருகவே. தேசம் அழகு தேசம் நமது அன்னை தேசமே. இயற்கையின் அணைப்பிலே சிலிக்குதே தேகமே. கைகள் உழைத்த கைகள் மண்ணில் சிந்தும் பாசமே. உலகெனும் அரங்கிலே உயரத்தில் தரம் ஏறுமே. ஆயினும் இதுவரை அடிமையின் நிலையிலே தலைமுறை தலைமுறை தவிக்குதே நியாயமா? ஒரு இனிய பாடலை தொடர்ந்து மீண்டும் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து இருக்கின்றோம். அதாவது இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஆனஸ்டி அந்த வகையில் இன்றைய நாளில் நிறைய பலன் தரக்கூடிய விடயங்கள் எல்லாமே ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்திருந்தோம். என்னென்ன விஷயம் அப்படின்னா வந்து நற்சிந்தனைகளாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும். ஆமாம் ஜனுஷானி, அதே வேளையில் அதிதிகள் பக்கம் நாங்கள் பார்த்துட்டு வந்திருந்தோம். அந்த நேரத்தில் வரலாற்றில் என்ற பக்கம், வரலாறு எவ்வாறு தொடுத்து கொண்டே போகிறது என்றது இன்றைய வரலாற்றில் என்ற பக்கம் மூலமாக நாங்கள் பார்த்துட்டு வந்திருந்தோம். நிச்சயமாக பலதரப்பட்ட பயனளிக்கக்கூடிய நிறைய விடயங்கள் வந்து ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினூடாக நம்மளினுடைய நேயர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஓர் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.